சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். கல்லேனும் ஒரு காலத்தில் உருகும் என் கல் நெஞ்சம் உருக இலையே. இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார். இதெல்லாம் தன்னுடைய விபரீத பாவனை போகலேங்கிறதுக்காக வேண்டி இப்படியெல்லாம் சொல்லுவது ஒரு சம்பிரதாயம், பழக்கம். உண்மையை புரிஞ்சிருந்தாலும் இன்னும் இந்த சத்தியத்துவ புத்தி நீங்களையே, நிதித்தியாசனமெல்லாம் இன்னும் நன்றாக பண்ணி நிஷ்டை அடையவில்லையேங்கிற வருத்தத்தில் சொல்கிறது. இதெல்லாம் அந்த வார்த்தையோடு சொல்கிறார் அவர். ஜனங்களோட ஒப்பிட்டு வச்சுன்னு பேசுகிறார். ஏன்னா இந்த பாட்டெலாம் பாடுறதுன்னா விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கணும். மனதே கல்லால் எனக்கு அன்றோ, நிறைய அர்த்தம் இருக்குது இந்த பாட்டில். எனக்கு மனசு கல்லால் அல்லவோ ஆனது, பாறாங்கல். தினியான மனோ சிலை மீதுனதாள் அணியாரவிந்த மரும்புமதோ பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயா பரனே. கந்தர் அனுபூதியில் ஒரு பாட்டு. தினியா மனோ சிலை மீது உணதாள், அதாவது ரொம்ப கெட்டியான மனசு என் கல்லா இருக்கு, உன்னோட 2 தாள் வைக்கக்கூடாதா இதுக்குள்ள அப்படின்னு சொல்லி முருகனை பார்த்து அருணகிரிநாதர் பாடுறார். தினியான மனோ சிலை மீதுணதாள் அணியாரவிந்த மரும்புமதோ. அதனால என்னுடைய மனசு ரொம்ப கெட்டியா இருக்கு. சங்கராச்சாரியாரும் சொல்லுவார், நீ எல்லா இடத்துலையும் அங்கேயும் கல்லுகளெல்லாம் போய் ஆடுறையே, அதை காட்டிலும் சௌரியமாக இருக்கும் என்னோட இடம், பரவாயில்லை, என் மனசில் ஆடுவர். சிவானந்த லஹரியில் அது மாதிரி மனசை கல் மாதிரி ஒன்றும் இழகவே மாட்டேங்கிறது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நன்னா போயிடுது. நல்ல விஷயத்துக்கெல்லாம் மனசு அது பதமாக பக்குவமாக இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டு, இறுக்கமாக கெட்டியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? பக்குவமற்றதாக இருக்கிறது. மனதே கல்லால் எனக்கு அன்றோ, இப்படி ஒரு அர்த்தம். நம்ம என்ன சொல்லலாம், அப்புறம் இந்த கல்லால்ங்கிறது கல்லால மரத்தின் அடியின் கீழ் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி. ஓ மனதே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓ மனதே, எனக்கு கல்லால் அடியின் கீழ் தெய்வ மௌன குரு ஆகி, அந்த தட்சிணாமூர்த்தியே குரு ரூபத்தில் மௌன குரு ரூபத்தில் தாய்மானவர் கோயிலுக்கு போகிற வழியில் அந்த மடம் இன்னும் இருக்குது. இன்னும் கூட அந்த மடம் இருக்குது. திருச்சியில் தாய்மானவர் கோயில் மேலே போகும்போது போகிற வழியில் ஒரு மடம் இருக்குது. அது பேர் மௌன குரு மடம்னே பேர். அது தருமபுரம் ஆதீனத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கோவில். இப்போ அங்கே யாரோ ஒரு சுவாமி இருக்கார், அவர் எனக்கு பழக்கமானவர் தான். இப்போ அந்த சுவாமி, இப்போ அவர் தாய்மானவருடைய குரு பேர் சிதம்பரம் சுவாமிகள். அவர் தான் இந்த உபதேசங்கள்லாம் பண்ணிவிட்டு பேசாமல் அங்கே இருந்திருக்கார். ரொம்ப நல்ல முருகன் கோவில் இருக்குது அதுக்குள்ளே ஒரு முருகன் சந்நிதி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதனால் எதுக்கு சொல்கிறேன், கல்லால் எனக்கு தெய்வ மௌன குரு ஆகி கை காட்டி சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று அப்படின்னு தான் பாட்டை பார்த்தோம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று, மலை மேலே ஒரு தட்சிணாமூர்த்தி சந்நிதி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கும். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிழியும் பலபாவும் பாடி பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். எல்லாம் நல்ல பாட்டெல்லாம் பாடி வச்சிருக்காங்க. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.